அறக்கழகம் தவம் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியினால தொடர்ந்து ஒரு கொலை மிரட்டல் வந்துகிட்டே இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? அது இப்போ மட்டும் கிடையாதுங்க. இதுக்கு முன்பாகவும் தவம் வந்து கடுமையாக அதில் காயப்பட்டிருக்கிறாரு. தொடர்ந்து அறக்கலம் யூடியூப் சேனல்லையும் சரி, அறக்கலம் யூடியூப் சேனலை நடத்தக்கூடிய தவம் அவர்களையும் பாசிஸ்டுகள் கடுமையாக வந்து தாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு புகாராக கூட கொடுத்துருக்காரு. இவர்களால் எனக்கு எந்த நேரத்துலையும் ஆபத்து வரலாம் அப்படின்ற ஒரு நிலையும் இன்னைக்கு இருக்குது. உடனடியாக தமிழக அரசு இந்த விஷயத்தில் தலையிட்டு இது பத்திரிகை ஊடகங்கள் கருத்துரிமைக்கு எதிரான பாசிஸ்டுகள் மிக மோசமான அளவில் வினையாற்றுறாங்க. தனக்கு மாற்று கருத்தை வைக்கும்போது அந்த கருத்தை கருத்தால் ஜெயிக்கணும். இந்த கருத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இந்த கருத்து தவறு, இந்த கருத்து தான் சரி அப்படின்னு நிறுவுற போக்கு என்கின்ற ஒரு அரசியல், ஜனநாயக அரசியல் இன்னைக்கு மறைஞ்சு போய் ஒரு மாற்று கருத்து வந்துட்டாலே அவங்கள வந்து வெட்டிடணும், குத்திடணும் அப்படின்ற ஒரு போக்கு இன்னைக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்குதுன்னா இது கவலை அளிக்கக்கூடியது. இதுக்கு மட்டுமல்ல, தோழர் கரிகாலன் அவர்களுக்கும் அப்படிதான் சேனலையே முடக்கிறாங்க. இன்னும் இப்படி ஏராளமான நபர்கள் நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். சமூக ஊடகங்களில் ஆக்டிவாக இயங்கக்கூடிய பிஜேபிக்கு பாசிஸ்டுகளுக்கு எதிராக மனநிலை கொண்ட அத்தனை பேரையும் இவர்கள் ஏதோ ஒரு வகையில் ஒழித்து கட்டுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழக அரசு உடனடியாக இதில் தலையிட்டு நடவடிக்கை எடுத்து இந்த போக்கை மாற்ற வேண்டும் கேட்டுக்கிறேன். உங்களுக்கே தெரியும், கேடி ராகவனுடைய வீடியோ வந்துட்டு சோசியல் மீடியாவில் வந்துட்டு ஒரு யூடியூபரால் ரிலீஸ் பண்ணப்போ வந்துட்டு அப்படி ரிலீஸ் பண்ண தப்புன்னு சொல்லிட்டு கேடி ராகவனோட தனிப்பட்ட உரிமைக்காக குரல் கொடுத்த சீமான். அதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாரிதாஸ் அவர்கள் வந்துட்டு முதல்வர் குடும்பத்தை பற்றி அவதூறாக பரப்பின, பொய்யா போலியா பரப்பினது, விவசாயிகளை பற்றி போலியா பரப்பின தகவல்களுக்காக கைது செய்யப்படுறார். அப்போ வந்துட்டு கருத்துரிமையின் கழுத்து வந்துட்டு நெரிக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு கொதித்தெழுந்தவர் சீமான் அவர்கள். ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முற்போக்கு பேசக்கூடிய ஊடகவியலாளர்களுக்கு அவருடைய தம்பிகளே அச்சுறுத்தலாக மாறி இருக்கிறதும், குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அறக்கழகம் தவத்தை போட்டு தள்ளுவது தம்பிகளா சங்கிகளா அப்படின்ற போட்டி தான் இன்னைக்கு இருக்குன்ற மாதிரி ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுறது. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதாங்க, பாசிஸ்டுகளுக்கு வந்து எப்பயுமே வந்து கட்சி பேதம்லாம் கிடையாது. அவன் எல்லா கட்சியிலையும் இருப்பான். பாசிஸ்டுகளை பொறுத்தவரைலாம் எல்லா கட்சியிலையும் இருப்பான். நாம் தமிழர் நிறுவனர் சீமான் அவர்களே நான் கேட்டுக்கக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜனநாயக கோரிக்கை தான். நீங்கள் மாரிதாஸோட பேச்சுரிமைக்காக குரல் கொடுத்தீங்க, அதே மாதிரி கேடி ராகவனோட தனிமனித உரிமைக்காக குரல் கொடுத்தீங்க. இது வரவேற்கொண்ட ஒரு விஷயம்தான். அதே போல் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய தம்பிகள் மிக மோசமான பாசிஸ்டுகளாக உங்கள் தம்பிகளை நீங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற குற்றச்சாட்டு இங்கே இருக்குது. ஒரு சிந்தனைக்குள்ளர்களாக, அறிவற்றவர்களாக, அரசியலற்றவர்களாக, ஏதோ ஒரு மோன நிலையில் தமிழ் தேசியம் என்கின்ற நாளைக்கு தமிழ் தேசியம் வந்துடுன்ற ஒரு கற்பனாவாதத்தில் நீங்கள் தான் அவங்கள மூழ்கடிச்சிங்க. உடனடியாக அதுக்கு பரிகாரமாக நீங்கள் அதை சரி பண்ணணும். நேரடியாக தலையிட்டு சீமான் அவர்களே ஒரு அறிக்கையின் மூலியமாக அல்லது அவர்கள் பயிலரங்கத்தின் மூலியமாக, பொதுக்கூட்டத்தின் வாயிலாக, ஊடகத்தின் வாயிலாக தனது தம்பிகளுக்கு உடனடியாக ஒரு அறிக்கையை கொடுக்கணும். என்ன மாதிரி அறிக்கை? கருத்தை கருத்தால் வெற்றி பெறணும். ஒரு ஜனநாயகத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஜனநாயக அமைப்பு, மக்கள் வாக்கு வங்கியின் மூலியமாக இயங்கக்கூடிய ஒரு ஜனநாயக அமைப்பாக நடைபெறக்கூடிய நாம பாசிஸ்டுகளுக்கு எதிரானவர்கள். இந்த பாசிச தன்மை கடைக்கோடி தொண்டர்கள் வரை எங்கே இருந்தாலும் உடனடியாக களையெடுக்கப்படும் அப்படின்னு சீமான் அவர்கள் உடனடியாக அதை செய்யணும். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் பிஜேபியாக இருக்கட்டும், ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை சாதியவாதிகள், சாதிய கட்சிகள், அது தமிழ் தேசியன்ற பேரில் இருக்கக்கூடிய அடிப்படைவாதிகள், அதே போல் பிஜேபியில் இருக்கக்கூடிய அடிப்படைவாதிகள், இவர்கள் எல்லாமே ஒரே அலைவரிசையில், ஒரே மாதிரி டோனில், ஒரே மாதிரியான கருத்துக்களை பரப்பி வருகிறார்கள். குறிப்பாக மாற்று கருத்து இருக்கிறவங்கள இவங்க கடுமையாக தாக்கும் அளவிற்கு கூட இவங்க போகிறாங்க. அந்த அச்சத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கி அவர் புகாராகவும் கொடுத்துருக்கிறார். கொலை மிரட்டலுக்கான புகாராகவும் தவம் கொடுத்துருக்கிறாரு. உடனடியாக காவல்துறையும் தமிழக அரசும் இதில் முழிச்சுக்கிட்டு நடவடிக்கை எடுப்பது மட்டுமல்லாமல் சீமான் போன்ற ஜனநாயக சக்திகளும் இதில் உடனடியாக தலையிட்டால் தான் இந்த சிக்கலுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இல்லைன்னா ஏதோ ஒரு இழப்புக்கு பிறகு நாம் வந்து வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுல பயனில்லை.
தொடக்கத்திலேயே இதை நீங்கள் வந்து கிள்ளி எறியணும். இல்லை, யூடியூப் சேனல்ஸால தான் வந்துட்டு தமிழ்நாட்டில் பாஜகவும் சரி நாம் தமிழர் கட்சியும் சரி மக்கள்கிட்ட ரீச் ஆனதில் முக்கியமான பங்கு யூடியூப் சேனல்ஸ் தான் இருக்கிறாங்க. அவங்கள வந்துட்டு அந்த யூடியூப் சேனல்ஸோடைய பிரபலங்கள் மூலிமா தான் அந்த கட்சியில் இருக்கவங்களுக்கு ஊடக வெளிச்சம் கிடைச்சி எல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்குள்ளே போகிறாங்க. அப்படி இருக்கும்போது தங்களுக்கு ஊடக வெளிச்சம் கிடைக்கிற வரைக்கும் யூடியூப் சேனல்ஸை பயன்படுத்திக்கிறாங்க. ஊடக வெளிச்சம் கிடைத்ததுக்கு மட்டும் அதே யூடியூப் சேனல்ஸை கிழிச்சு கீழே போடுறாங்க. இது எப்படி? இது உலக வழக்கம் தாங்க. ஏணி எட்டி உதைக்கிற போக்குன்றது எல்லா சமூகத்திலையும், எல்லா தேசத்திலையும், எல்லா மனிதர்கள்ட்டையும் இருக்கக்கூடிய ஒரு பொதுமையான ஒரு பண்பு. அது எப்படியாவது முட்டி மூறி மேலே ஏறிடணும், ஏறினதுக்கப்புறம் அந்த ஏணியை எட்டி வச்சுட்டு போகிறது அப்படின்றது. நான் என்ன சொல்கிறேன், நம்ம நாகரிக ஜனநாயக அரசியல் பண்ணுறோன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல தான் இறங்கி வந்து தன் கௌரவத்தை, பொது வாழ்க்கையில் பெரியார் சொல்வார் மானவமானம் பார்க்கக்கூடாதுன்னு, தன் கௌரவத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு ஒரு திறந்த மனதோடு, ஏன்னா மக்களுக்காக நடத்தக்கூடிய சீமான், நாளைக்கு அவருக்கு ஒரு அவப்பெயர் வர்றதுக்கும் அதனால ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவர் இப்போவே முழிச்சுக்கிட்டு தன்னோட தம்பிகளுக்கு ஒரு உத்தரவாகவே போடணும். கருத்தை கருத்தால் தான் வெல்லணும். மிரட்டலோ அடிதடியோ இது வந்து அயோக்கியத்தனமானது, ஜனநாயக விரோதமானதுன்னு அவர் இறங்கி வந்து அறிவுறுத்தணும். அதே போல் பிஜேபியில் இருக்கிறவங்களும் அந்த வேலையை செய்யணும். இன்னும் அடிப்படைவாதிகளாக இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் என்கின்ற அடிப்படைவாதிகள், பாசிஸ்டுகள், இந்த தலைமையெல்லாம் இதுக்கும் உடனடியாக தலையிடணும். தலைமைகள் தலையிட்டு இந்த பிரச்சனையை சரி பண்ணலை அப்படின்னா இது ஒரு விபரீதமான ஒரு முடிவுக்கு போய் சேரும். வட இந்தியாவில் முற்போக்கு பேசக்கூடிய ஊடகவியலாளர்கள் ப்ளஸ் வந்துட்டு முற்போக்கு சிந்தனையாளர்களுக்கு வலதுசாரிகளால் ஒரு விதமான உயிருக்கே அச்சுறுத்தல் இருக்குது, உயிர் காவுகள் கூட வாங்கப்படுது. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களால அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படுத்த முடியாது. மிஞ்சி போனால் பொருளாதார சிக்கல்களை அவங்களுக்கு வந்துட்டு உண்டாக்கக்கூடிய சூழலில் தான் வலதுசாரியோட செயல்பாடுகள் இருக்குது. ஆனால் அந்த இடத்த ஃபில் பண்ணுற மாதிரி உயிருக்கு அச்சுறுத்தல் கொடுக்குற இடத்துக்கு நாம் தமிழர் கட்சி வந்துருச்சுங்களா? கோவிந்த் பன்சாரு, கௌரி லங்கேஷு, இது மாதிரி நீங்கள் அடுக்கிக்கிட்டே போகலாம். நீங்கள் இந்த விஷயத்தில் மட்டும் கிடையாது, வடநாடுகளைப் போல தமிழ்நாட்டையும் மாற்றி விடுவதற்காக ஒரு அறிவுக்குள்ளர்களாக ஒரு வளர்ச்சியடையாத ஒரு சமூக மனநிலையை தமிழ்நாட்டிலையும் ஊபி போல், மத்திய பிரதேசம் போல் உருவாக்குறதுக்கான முயற்சிகள் கடந்த 10 ஆண்டுகளாக கடுமையாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதில் யார் பாதிக்கப்படுவாங்கன்னா மக்கள் மட்டும் பாதிக்கப்பட மாட்டாங்க, இங்கே இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களும் பாதிக்கப்படுவாங்க, அவர்களோட அரசியலும் பாதிக்கப்படும். அப்போ வடநாடுகளில் பண்ணுறக்கூடிய வெறுப்பு அரசியலில் ஏற்படக்கூடிய படுகொலைகள் தமிழ்நாட்டிலையும் இவங்க நடத்தணுமா, நடைபெறணுமா, அதை விரும்புகிறாங்களா அப்படின்றத அவங்க தெளிவுபடுத்த வேண்டியது கட்சியோட தலைமைகள் கையில் தான் இருக்குது. கட்சியோட தலைமைகள் தமிழ்நாட்டை தமிழ்நாடாக சமூக நீதி மண்ணாக பாதுகாக்க வேண்டியது எல்லாத்துக்குமான கையில் இருக்கக்கூடிய கடமை இது. அந்த கடமையை அவங்க நிறைவேற்றினா போதும். வடநாடுகளைப் போல அரசியல் படுகொலைகள் இங்கே நடைபெறலை, அதற்கான சூழலை இவர்கள் உருவாக்குகிறார்களோ என்ற அச்சம் ஏற்படுகிறது. எனவே உடனடியாக அவசரமாக எல்லா கட்சி தலைவர்களும் இந்த விஷயத்தில் தலையிடணும்னு நான் கேட்டுக்கிறேன்.